السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وأقيموا الصلاة وآتوا الزكاة وأطيعوا الرسول لعلكم ترحمون. صدق الله العلي العظيم. عن عبد الرحمن بن عوف رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: ثلاث والذي نفس محمد بيده إن كنت لحالفا عليهن لا ينقص مال من صدقة فتصدقوا. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சுஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை இந்த வருடத்தினுடைய ரமதானின் இரண்டாவது ஜும்ஆ. மற்றொரு கோணத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமதானை 3 பிரிவுகளாக நமக்கு பகுத்து கூறி, அதில் முதலாவது ரஹ்மத் என்னும் 10ஐ கடந்து நடுப்பகுதியாகிய மகஃபிரத் என்னும் பகுதி, அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாவ மன்னிப்பை தேட வேண்டிய ஒரு பகுதியில் நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். சற்றேறக்குறைய இந்த வருட ரமதானுடைய பகுதி நோன்பை நாம் நெருங்கிவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானுடைய எஞ்சியிருக்கக்கூடிய எல்லா நோன்புகளையும் எல்லா அமல்களையும் நிறைவாக செய்யக்கூடிய, அதற்குண்டான கூலிகளை நிறைவாக பெறக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. பொதுவாக ரமதான் நன்மைகளில் சமுதாயம் அதிகம் ஆர்வப்படுத்தி கொள்ளக்கூடிய, தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலம்தான் இந்த ரமதானுடைய காலகட்டம். நாம் செய்யக்கூடிய ஐவேளை தொழுகைகளிலிருந்து இந்த மாதத்தினுடைய அடிப்படை கடமையாகிய நோன்பிலிருந்து, இரவு வணக்கங்களிலிருந்து தன்னை எப்படியேனும் அல்லாஹின்பால் இணைத்துக் கொள்வதற்குண்டான ஒரு வழியாக இந்த காலங்களை சரியான முறையில் திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்வது சமுதாயத்தினுடைய மேன்மக்களுடைய பழக்க வழக்கங்கள் நாம் பார்த்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையில் சமுதாயம் சமீபத்திய காலங்களாக இந்த ரமதானோடு சேர்த்து மற்றொரு வணக்கத்தையும் செயல்படுத்தி வருவதை நம்மால் காண முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி உடல் ரீதியான இபாதத்துகளாக, வணக்கங்களாக அல்லாஹ் தொழுகையும் நோன்பையும் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றானோ, அதுபோன்று பொருளாதார ரீதியிலான வணக்கமாக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருப்பது ஜகாத் என்னும் கடமை. இந்த ரமதானிய காலங்களில் ஒரு நன்மையை செய்தால் அந்த ஒரு நன்மை அது ஒன்றல்ல, அது 70 கூலிகளை பெற்று தரும் என்கின்ற அண்ணலம் பெருமானாருடைய
வாக்குறுதியின் அடிப்படையில் சமுதாயத்தின் பெரும்பான்மை மக்கள், எல்லோரும் என்று வைத்துக் கொள்ள வேண்டாம், பெரும்பான்மை மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் தனது ஜக்காத்தையும் நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு காலங்களாக இந்த ரமதானையே அவர்கள் பயன்படுத்தி வருவதினால் ஜக்காத்தை குறித்துண்டான ஒரு ஆர்வம் ஊட்டுதல் என்கின்ற அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார ஜும்ஆ ஜக்காத்தை குறித்துண்டான சில விஷயங்களை குறித்து பொதுவாக நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் அதை நாம விரும்பி செலவு செய்கின்ற பொழுது நமக்கு பிடித்த இடத்தில் செலவு செய்கின்ற பொழுது நமக்கு அதில் ஒரு வருத்தம் தெரியாது. ஆனால் அதே வேளை எங்கேயேனும் ஒரு அபராதம் என்கின்ற பெயரிலேயோ ஒரு நிர்பந்தத்தின் பெயரிலேயோ அந்த காசு அந்த பொருள் எடுக்கப்படுகின்ற பொழுது அது ஒருவேளை நமக்கு மனதில் ஒரு சின்ன ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தலாம். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்காத்தை குறித்து அல்லாஹ் திருமறையில் பேசக்கூடிய இடங்களில் எல்லாம் அதிகமான இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்காத் என்பதை தனித்த ஒரு அமலாக சொல்வதை விட, ஜக்காத் என்பதை தனிப்பட்ட ஒரு அமலாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்வதை விட தொழுகையோடு சேர்த்துத்தான் அல்லாஹ் திருமறையினுடைய பல்வேறு இடங்களில் அல்லாஹ் இந்த ஜக்காத்தை குறித்து பேசுகின்றான். காரணம் என்ன தெரியுமா? தொழுகை என்பதை இந்த சமுதாயம் மறுக்க முடியாது. தொழுகை நமக்குண்டான தார்மீக கடமை என்பதை இந்த சமுதாயம் மறுத்துவிட முடியாது. அப்படி மறுப்பவன் உண்மையிலேயே மூமினாக முஸ்லிமாக இருக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஒரு யதார்த்தத்தை இஸ்லாமியர்கள், உண்மை ஈமான்தாரிகள் புரிந்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு யதார்த்தத்தின் அடிப்படையில் தான் திருமறையினுடைய பல்வேறு இடங்கள் அல்லாஹ் ஜக்காத்தை குறித்து, பொருளாதார வணக்கத்தை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் தொழுகையோடு சேர்த்து வஅகீமுஸ்ஸலா வஆத்துஸ் ஸக்கா, தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். ஒன்று இரண்டு இடங்கள் அல்ல, கிட்டத்தட்ட குர்ஆனை நீங்கள் தேடி பார்த்தால் 70 நெருங்கலாம். அல்லாஹ் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ஜக்காத் என்பதை தொழுகையோடு சேர்த்து, காரணம் இந்த சமுதாயம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழுகை என்பதை எப்படி ஒரு இஸ்லாமியர் மறுத்துவிட முடியாதோ அதுபோன்றுதான் ஜக்காத் என்பதையும் ஒரு முஸ்லிம் ஒருபோதும் தனக்குண்டான கடமை என்பதை மறந்தும் விடக்கூடாது, மறுத்தும் விடக்கூடாது. ஜக்காத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வகுத்தருளிய, அவன் புறத்திலிருந்து அல்லாஹ் தொகுத்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீர் செய்தல், பொருளாதார ஒரு ஒழுக்கத்தின் வழி. இன்னைக்கு நாம பெருசா தேவையில்லை. நம்மை ஆளக்கூடிய அரசுகளில் இருந்து உலகத்தினுடைய பல்வேறு அரசாங்கங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு அரசாங்கமும் அரசு நிதியை சமாளிப்பதற்காக அல்லது மக்களுக்குண்டான சேவைகளை முழுமைப்படுத்துவதற்காக நம்மிடமிருந்தே வரி என்னும் பெயர்களில் நிறைய வசூலிக்கிறாங்க. அந்த வரியும் கூட அவங்களுக்கே தெரியல இது சரிதானா இல்லையா. இன்னைக்கு அதுவும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள், நாம் வசிக்கக்கூடிய நாடுகள், ஜிஎஸ்டி என்னும் பேர் ஒரு மிகப்பெரிய பகல் கொள்ளையே நடக்குது. 2% ஆரம்பிக்கிறான், 5ங்கிறான், 10ங்கிறான், 18 கடந்து போய்கொண்டே இருக்கு. நாம் சம்பாதிப்பதில் பெரும்பான்மையை இழக்கக்கூடிய ஒரு சூழலில் அல்லாஹ் அப்படி இல்லை. பொருளாதாரத்தினுடைய திட்டமிடுதலை அல்லாஹ் மிக தெளிவாக, உலகத்தின் 4 வர்க்கங்கள் தேவைப்படுகின்ற பொழுது மாற்றிக்கொள்ளலாம், மாற்றி அமைத்துக் கொள்ளும். ஆனால் அல்லாஹ்வின் திட்டமிடுதல் மிக தெளிவானது. என்று அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கினானோ அன்று முதல் கொண்டு கியாமத் வரை ஜக்காத்தினுடைய பகுப்பாய்வுகள், ஜக்காத்தினுடைய பங்குகள் ஒருபோதும் மாற்றி அமைக்கப்படாது. 100 ரூபாய்க்கு 2.5 ரூபாய் என்பது கியாமத் வரை அதுதான். அல்லாஹ் வகுத்தருளிய இந்த பொருளாதார திட்டமிடல் கியாமத் வரை அதுதான்.
எனவே இந்த திட்டமிடுதலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இலகுவாகத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்கின்ற ஒரு யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் ஜக்காத் என்பது நமக்கு ஒரு சிரமமான அமலாக ஒருபோதும் தெரியாது. எனவே அல்லாஹ் தஆலா திருமறையில் நிறைய இடங்கள்ல ஜக்காத்தை குறித்து பேசுகின்ற பொழுது அல்லாஹ் தொழுகையை விட, நோன்பை விட ஜக்காத்தை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது ஜக்காத்தை கொடுப்பவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் நிறைய இடங்களில் அல்லாஹ் பறைசாற்றார். காரணம், தான் உழைத்து சம்பாதித்தது, தான் பசி தூக்கத்தை மறந்து சம்பாதித்தது, தான் சிரமப்பட்டு சம்பாதித்ததை அல்லாஹ் கேட்கின்றான் என்பதற்காக அடியான் மனமுவந்து முன்வந்து கொடுப்பதினால் அல்லாஹ் வாழும் காலங்களிலேயே, கொடுக்கும் காலங்களிலேயே, திருமறையை ஓதும் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் சுப செய்தி அல்லாஹ் சொல்லிவிட்டான். அவர்கள் வெற்றியாளர்கள், அவர்கள் சுவனவாதிகள். அல்லாஹ் திருமறையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி தருகின்றான். மேற்கூறிய வசனம் அல்லாஹ் தான் சொல்லுவான், வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத்த வஅதீஉர் ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன். யார் ஐவேளை தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்றி ஜக்காத்தையும் சரியாக கொடுத்து அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுவார்களோ, நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வினால் இரக்கம் காட்டப்படுவதற்கு தகுதியான மக்கள் அவர்கள். அல்லாஹ்வினால் இரக்கம் காட்டப்படுவதற்கு அவர்கள் தகுதியான மக்கள். இந்த ஆயத்திற்கு கீழாக தஃப்சீர் ஹாஸின்ல இமாம் இதற்குண்டான விளக்கத்தை சொல்லி தருவாங்க. இஃஅலு ஹாதிஹில் அஷ்யா அலா ரஜாஇர் ரஹ்மதி. அல்லாஹ்வுடைய கருணை என்பது, அல்லாஹ்வுடைய இரக்கம் என்பது யார் தனக்கு தனது வாழ்க்கையில் முழுமையாக கிடைக்க பெற வேண்டும் என்று கருதுவாரோ அவர் இந்த காரியங்களை சரியாக செய்யட்டும். இஃஅலு ஹாதிஹில் அஷ்யா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது, கருணை என்பது நமக்கு வாழ்க்கையில் மிக சரியாக கிடைக்க பெற வேண்டுமா? தொழுகை அல்ஹம்துலில்லாஹ் தொழுது விடுவோம். ஜக்காத்தினுடைய வணக்கத்தை நாம் முறையாக நிறைவேற்றுதல் என்பது வாழும் காலங்களில் அல்லாஹ்வுடைய கருணையை நமக்கு இலகுவாக உரித்தாக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். இதுதான் இந்த ஆயத்தினுடைய மிகப்பெரிய கருத்து என்பதாக அல்லாமா ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லித் தருவாங்க. அதுபோல சொல்லுவாங்க, வஹாதிஹில் அமாலு ஸலாஸா மின் அஅஸமி மூஜிபாத்தில் ஃபலாஹ். ஒரு மனிதன் தனது இம்மை மறுமையுடைய காரியங்களில் வெற்றி பெறுவதற்கு இந்த மூன்றும் மிகப்பெரிய காரணிகள். ஒரு மனிதன் இம்மை மறுமையுடைய காரியங்களில் தனது வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று கருதுகின்றானா, இந்த மூன்றை சரியாக செய்தால், இந்த மூன்றின் மூலமாக அவனுக்கு இம்மை மறுமையுடைய வெற்றி சாத்தியப்படும், இலகுவாகும் என்பது இந்த ஆயத்தின் கருத்து என்பதாக இமாம்கள் சொல்லித் தருவாங்க. திருமறையுடைய பல்வேறு இடங்கள் அல்லாஹ் நேரடியாக சொல்றான் அண்ணன் பெருமானாரை குறித்து, ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகா. நபியே நாயகமே, அவர்களிடமிருந்து அவர்களுக்கு கடமையான ஜக்காத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அல்லாஹ், அப்படி இருப்பதினால் ஒருவேளை அவரது மனது சஞ்சலப்படலாம். எனவே அல்லாஹ் சொன்னான், துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ துஸல்லி அலைஹிம். அந்த ஜக்காத்தை நீங்கள் கொடுப்பதன் மூலமாக உங்களது பொருளாதாரம் பரிசுத்தப்படுகின்றது. உங்களது வாழ்க்கையை அல்லாஹ் ஹராமில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கின்றான், பரிசுத்தப்படுத்துகின்றான் என்பதை கடந்து அல்லாஹ் சொல்றான், நபியே நாயகமே, அந்த ஜக்காத்தை கொடுப்பவர்களுக்கு நீங்கள் துஆ செய்து விடுங்கள். அண்ணலும் பெருமானாரின் துஆ என்பது சாதாரணமானதான். ஜக்காத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அல்லாஹ் அவரது பொருளாதாரத்தை பரிசுத்தப்படுத்துகின்றான், அவர்களது வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகின்றான், உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றான் என்பதையெல்லாம் கடந்து அல்லாஹ் சொல்றான், நபியே நாயகமே, வதுஸல்லி பிஹா அலைஹிம், அந்த ஜக்காத்தை சரியாக கொடுப்பவர்களுக்கு, நிறைவேற்றுபவர்களுக்கு நீங்கள் துஆ செய்து விடுங்கள். காரணம், மூமின்களுக்கு உங்களது துஆவை விட பாக்கியமானது வேறு எதுவும் இருக்க முடியாது நபியே.
எனவே அவர்களுக்கு ஆறுதலாக நீங்கள் துஆவை செய்து விடுங்கள், உங்களது துஆவை கொடுத்து விடுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். ஜகாத் இமாம்கள் சொல்லி தருவாங்க, ஜகாத் இந்த வார்த்தை நிறைய பொருட்கள் கொண்டது. அத்-தஹாரத் முதல் பொருள் பரிசுத்தப்படுத்துதல். ஜகாத்னு சொன்னா முதல் அர்த்தம் தஹாரத் பரிசுத்தப்படுத்துதல். எதை? நமது பொருளாதாரத்தை. இரண்டாவது சொல்லுவாங்க ஜகாத்தினுடைய அசல் நோக்கமும் இதுதான், அன்னிமா வளர்ச்சி அடைதல். ஜகாத்தை கொடுப்பதன் மூலமாக நமது பொருளாதாரம் அல்ஹம்துலில்லாஹ் பெருகும். அதே சமயம் யார் இந்த ஜகாத்தை வாங்குகின்றாரோ பெறுகின்றாரோ அவரது வாழ்வாதாரம் அல்ஹம்துலில்லாஹ் மாற்றி அமையும். ஜகாத்தின் அடிப்படை நோக்கம் அதுதான். எனவே இமாம்கள் சொல்லுவாங்க ஜகாத் என்று சொன்னாலே அன்னிமா பொருளாதாரத்தின் வளர்ச்சி, இதுவும் ஒரு அர்த்தம். அடுத்து சொல்லுவாங்க அஸ்ஸியாதா அதிகப்படுதல், இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. அடுத்து சொல்லுவாங்க அஸ்ஸலாஹ் பொருளாதார சீர் செய்தல், இதுவும் ஒரு அர்த்தம் உண்டு. அடுத்து சொல்லுவாங்க அல் பரக்கா பொருளாதாரத்தை ஜகாத்தை யார் சரியாக கொடுக்கின்றாரோ அல் பரக்கா அவரது வாழ்க்கை முழுக்க பரக்கத் கிடைக்கப்பெறும். இந்த ஒரு அர்த்தமும் உண்டாக கிட்டத்தட்ட 5 அர்த்தங்கள் ஜகாத் என்ற வார்த்தைக்கு உட்படும் என்பதாக அரபியினுடைய இலக்கணம் தெரிந்த வல்லுநர்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. ஆக எந்த அடிப்படையிலும் ஜகாத் என்பதை கொடுப்பதன் மூலமாக, ஜகாத்தை நாம் நிறைவேற்றுவதன் மூலமாக கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நேரங்கள் வேண்டுமானால் தொகை அதிகம் என்பதனால் நமது மனது சிரமப்பட்டாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும், படக்கூடாது. சிரமமாக தெரிந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் இந்த ஜகாத்தை நமக்கு விதியாக்கியதன் மூலமாக நமது பொருளாதாரத்தை பாதுகாக்கின்றான், நமது பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்கின்றான். குறிப்பாக நமது பொருளாதாரம் எல்லா விதமான அழிவுகளில் இருந்து சேதாரங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு பரக்கத் நிறைந்த பொருளாதாரமாக மாற்றித்தரப்படுகின்றது என்பதுதான் ஜகாத் கொடுப்பதனுடைய உண்மையான நோக்கம் என்பதை இமாம் நமக்கு சொல்லி தருவாங்க. முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸ் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் பெருமானார் சத்தியமிட்டு சொல்றாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மதின் உயிர் எந்த இறைவன் கைவசத்தில் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட இறைவன் மீது ஆணையாக, இன் குன்து லஹாலிஃபன், நான் சத்தியமிட்டு சொல்கின்றேன், கண்மணி நாயகம் சொன்னாலே உண்மைதான், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் சத்தியமிடுறாங்க, இன் குன்து லஹாலிஃபன், சத்தியமிட்டு சொல்கின்றேன், அறுதியிட்டு சொல்கின்றேன், லா யன்குசு மாலும் மின் ஸதகத்தின், எந்த மனிதர் தனது பொருளாதாரத்திலிருந்து ஜகாத்தை நிறைவேற்றுகின்றாரோ ஒருபோதும் அந்த பொருளாதாரம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒருபோதும் குறைக்கப்படாது, நான் சத்தியம் விடுகின்றேன். கண்மணி நாயகத்தினுடைய வார்த்தை. கொடுக்கும் தொகை சில நேரங்கள் அதிகமாக தெரியலாம், இவ்வளவு கொடுக்க வேண்டுமா? நபிகள் பெருமானார் சொல்றாங்க, சத்தியமிட்டு சொல்றேன், ஜகாத்தை வெளிப்படுத்தியதன் மூலமாக உங்களது பொருளாதாரம் ஒருபோதும் குறைந்து விடாது. ஃபதஸத்தகு, தாராளமாக மனமும் வந்து ஜகாத்தை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ் அதன் மூலமாக உங்களது பொருளாதாரத்தை பாதுகாப்பான், பரக்கத்தை செய்வான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்குண்டான ஆறுதலாகவும் தெளிவான உண்மையாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத் பொருளாதார வணக்கம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை கடமையாக்கியதின் நோக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரன் ஏழ்மை என்கின்ற அந்த ஒரு நிலைமை முழுவதுமாக மாறாவிட்டாலும் குறைந்தபட்சமேனும் அந்த ஏழ்மை நிலையில் வரி நிலையில் இருப்பவர்கள், சில செல்வந்தர்கள் கூடி இருக்கக்கூடிய இடத்திற்கு வருவதற்கு கூச்சப்படக்கூடிய அளவிற்கு உள்ளவர்கள், ஒரு நாகரிகமான ஆடை கூட அணிய முடியாதவர்கள், அவர்களும் சமுதாயத்தில் குறைந்தபட்ச கண்ணியத்தோடு வாழ வேண்டும்.
அவர்களுக்குண்டான அந்த கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய திட்டமிடலாக அல்லாஹ் வகுத்து இந்த ஜகாத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். காரணம், வாங்குபவர்கள் உண்மையிலே, அதாவது இன்னைக்கு உலகத்தில் நிறைய பிழைப்பதற்காகவே பொய் சொல்லியாவது வெக்கங்களை விட்டு கூச்ச நாச்சங்களை விட்டு காலில் விழுந்தால் ஏதாவது வாங்கிடணும் என்று திரியக்கூடிய நிறைய நபர்களுக்கு மத்தியில் உண்மையான ஈமானோடு வெளியில போயிட்டா எங்க நம்ம குடும்பம் அசிங்கப்பட்டுருமோ கேவலப்பட்டுருமோ என்று கருதக்கூடிய நிறைய ஈமான்தாரிகளும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை கண்டறிந்து அவரது வாழ்க்கையை கொஞ்சமே சீர் செய்யக்கூடிய ரீதி சமுதாயத்தின் பெரும்பான்மை மக்கள் இன்னைக்கெல்லாம் எந்த சமுதாயத்தில் வட்டி ஹராமாக்கப்பட்டதோ தடை செய்யப்பட்டதோ அந்த சமுதாயத்து மக்களிடத்தில் வட்டி பெருகி இருக்கின்றது காலம் சொல்லக்கூடிய உண்மை. எந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வட்டியை தெளிவான ஹராம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றானோ, எச்சரிக்கை செய்கின்றானோ, அந்த சமுதாயத்து மக்களிடம் வட்டி மிகைத்திருக்கின்றது, மறுப்பதற்கல்ல. ஆடம்பரத்திற்காக வட்டி வாங்குறாங்க, தேவையில்லா செலவுகளுக்காக வட்டிக்கு போறாங்க, அவர்களை விட்டு விடுவோம். அவசியத்திற்காக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அதற்கு வேறு வழி இல்லை, என்னை கை தூக்கி விடுவதற்கு, எனக்கு உதவிடுவதற்கு யாருமே இல்லை, இதுதான் எனக்கு தீர்வு என்று தேடிச் செல்கின்றார்களே, அப்படிப்பட்ட மனிதர்கள் அறிந்தாவது அவர்களை வட்டியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு. யோசிச்சு பார்ப்போம், யாரையும் குறை சொல்வதற்கல்ல. சமுதாயத்தில் அல்லாஹ் வகுத்தருளிய, அல்லாஹ் இந்த திட்டமிடலோடு இந்த ஜகாத்தை அல்லாஹ் கடமையாக்கினானோ அது உண்மையிலேயே அந்த திட்டமிடலோடு நாம் செயல்படுத்தி இருப்போம் என்று சொன்னால் யோசித்து பார்ப்போம். தெருவிற்கு 3-4 அடகு கடைகள் இன்னைக்கு உருவாகி இருக்காது. தெருவுக்கு 3-4. அன்னைக்கெல்லாம் அடகு வைக்கணும்னு சொன்னா பேங்க் தான் தேடி போவாங்க. இன்னைக்கு தெருவுக்கு தெரு அதிகரித்திருக்கின்றதா இல்லையா? நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். மற்றவர்களை விட்டுவிடலாம். சமுதாயத்தின் மக்கள் அதுபோன்று அடகு கடைகள் நிற்பார்கள் என்று சொன்னால் நமக்கு தெரிந்தவர்கள் அதுபோன்று அடமான கடமைகள் ஏறி இறங்குவார்கள் என்று சொன்னால் அந்த பாவத்தின் ஒரு பகுதி நம்மையும் சாரும் மறந்துவிட வேண்டாம். யாரை குறை சொல்வதற்கல்ல, குற்றம் சுமத்துவதற்கல்ல. அடகு கடையில நம்ம சமுதாயத்தில் ஒருத்தர் ஏறி இறங்குறாரு, நம்ம மஹல்லாவை சார்ந்தவர், தெருவை சார்ந்தவர், நமது நண்பர், நமக்கு தெரிந்தவர், அறிமுகமானவர், இப்படி ஏதேனும் ஒரு ரீதியில் ஏறி இறங்குகின்றார் என்று சொன்னால் அனாவசிய செலவிற்கு அல்ல, அடிப்படை தேவைக்கு நான் தொழிலில் முன்னேற வேண்டும், எனக்கு உதவிடுவதற்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு நிலையில், அல்லது என் கணவருக்கோ என் குடும்பத்தில் ஒருவருக்கோ மருத்துவ தேவை இருக்கின்றது, எனக்கு உதவிடுவதற்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு ரீதியில் கடையின் வாசலை மிதித்து ஏறி இறங்குகின்றார் என்று சொன்னால் சமுதாயத்தின் கண்மணிகள் புரிந்து கொள்வோம், அந்த பாவத்தில் ஒரு பங்கு சமுதாயத்தின் செல்வந்தர்களுக்கு உண்டு, மறந்துவிட வேண்டாம். காரணம், அல்லாஹ் வகுத்தருளிய ஜகாத்தினுடைய திட்டமிடல் என்பது அதுதான். எனவே நமது ஜகாத்துகள் சதகாவாக யாசகமாக மாறிவிடாமல் யாருக்கு தேவையோ, தொழிலில் முன்னேற வேண்டுமா, குடும்பத்தில் யாரேனும் உறுப்பினர்கள் மிக படுக்கை நோயாளிகளாகவோ அல்லது தொடர் நோயாளிகளாகவோ சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகின்றார்களா, அல்லது கல்விக்காக பிள்ளை உயர்கல்விக்கு வர வேண்டும் அடமானத்துக்கு போனாங்களா, நம்மால முடிஞ்ச உயர்கல்விக்கு எல்லா தொகையும் முடியாது, நம்மால முடிந்த எது அடிப்படை தேவையோ அந்த அடிப்படையை உணர்ந்து அந்த தேவையானவர்களை அறிந்து
நமது ஜக்காத்தை நாம் வெளிப்படுத்துவதுதான் நமக்குண்டான ஜக்காத் நிறைவேறுவதற்குண்டான முழுமையாக கடமையாக மாறும் என்பதை சமுதாயம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னைக்கு நிறைய பள்ளிகள்ல, எல்லா பள்ளிகளும் ஒவ்வொரு வாரம் இன்னைக்கு வெளியே நிற்கிறாங்க. அவங்க விட்டுறலாம். அல்லாஹ் ஜக்காத்தை பெறுவதற்குண்டான அடையாளங்கள் அல்லாஹ் ஒன்றை இப்படி சொல்லித் தருவான். تعرفهم بسيماهم لا يسألون الناس إلحافا. அவர்களுடைய வெளிப்புற தோற்றத்தை வைத்து நீங்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. வெளிப்புறத்தில் பார்த்தா நல்ல ஆடை போட்டிருப்பாங்க, ஆனா ஹார்ட் பேஷண்டா இருப்பாரு. வெளியில பார்த்தா நல்லா வந்துட்டு போவாரு, மனைவி தொடர் நோயாளியா இருப்பாங்க. تعرفهم بسيماهم. அவரது வெளிப்புறத்தை வைத்து நீங்கள் கண்டுகொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்றான், லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா. யாரிடத்திலும் தேடி சென்று வழியை சென்று நிர்பந்தித்து கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்ல வருவது, அப்படி கேட்காத நபர்களை, அப்படி தேவை உள்ளவர்களை அடையாளம் கண்டு இனம் கண்டு கொடுப்பது ஜக்காத்தை கொடுப்பவர்களின் கடமை. அவங்க யார்ட்டையும் தேடி போக மாட்டாங்க, யார்ட்டையும் வலியுறுத்தி கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய அடையாளம் அது. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் அல்லாஹ் சொல்றான். காரணம், ஜக்காத் நமக்குண்டான கடமை, நமக்குண்டான பொறுப்பு. நோன்பை போன்று, தொழுகையை போன்று என் அமல் நான் தான் நிறைவேற்ற வேண்டும். எனவே அல்லாஹ் சொல்றான், நீங்க தேடுங்க, நீங்க விசாரியுங்க, நீங்க அலசுங்க, உங்களுக்கு பக்கத்துல பாருங்க. வெளியில வாங்க வரமாட்டாங்க, அவர்களை நீங்கள் தேடி கண்டுபிடியுங்கள். அப்படி கண்டுபிடித்துக் கொண்டு போய் கொடுங்க. அது ஜக்காத் உண்மையிலேயே நிறைவேற்றப்படுவதற்கு மிகச் சிறந்த ஒரு காரணியாகவும் மிக முழுமையான கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஜக்காத்தாகவும் அது மாறும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகின்றான். ஜக்காத் எளிதில் கடந்துவிடக்கூடிய இன்னைக்கு சமுதாயத்தின் பெரும்பான்மை இடங்களில் அல்லாஹ் பாதுகாக்கணும். ரமதானை காலங்களில் தான் ஜக்காத்தை கொடுக்குறாங்க. ஆனால் ஜக்காத்தாக அல்ல, யாசகனுக்குண்டான ஒரு 5 கிலோ அரிசி, ஒரு பழைய 100 ரூபாய்க்குள்ள துணி, இதை கொடுத்து 100 பேருக்கு டோக்கன் போட்டு முடிச்சிடுறாங்க. இது ஜக்காத்தினுடைய தீர்வை நோக்கி சமுதாயம் பயணிக்க முடியாது. ஜக்காத்துக்கு உண்டான தீர்வை நோக்கி சமுதாயம் கண்டிப்பா பயணிக்க முடியாது. 5 கிலோ அரிசி எத்தனை நாள் சாப்பிட முடியும்? எனவே ஜக்காத் என்பது ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி சமுதாயத்தினுடைய அடிமட்டத்திலிருந்து மேல் நோக்கி வர வேண்டிய ஒரு மிகச்சிறந்த பொருளாதார திட்டமிடல் அது. எனவே தயவு கூர்ந்து அல்ஹம்துலில்லாஹ், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய தனவந்தர்கள் அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்துத்தான் வருகின்றோம், மறுப்பதற்கல்ல. ஆனால் கொடுப்பதை கொஞ்சம் விசாரித்து, நமக்கு தெரிந்த வரையிலும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து, தகுதியுடையவர்களை பார்த்து, நமக்கு தெரியவில்லையா தெரிந்தவர்களை அணுகி அது முறையான முறையில் சென்றடையும் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அது நமக்கும் ஏற்றம். அவரது வாழ்க்கையும் தூக்கிவிட்ட உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்திய ஒரு காரணியாக நாம் அமைய பெறுகின்றோம். ஜக்காத்தை குறித்துண்டான சட்டங்கள் நிறைய கிதாபுகள், அதுவும் குறிப்பாக இன்றைய காலங்களை பொறுத்தவரை நிறைய கேள்விகள் மக்களிடத்தில் இருக்குது. எனவே ஜக்காத்தை கொஞ்சம் தீர விசாரித்து, ஜக்காத்தின் சட்டங்களை கொஞ்சம் தெரிந்து கொண்டு ஜக்காத்தை நிறைவேற்றுவது ஏற்றமாகும். இன்னைக்கு பொதுவாக நிறைய கொடுக்கக்கூடிய தனவந்தர்கள் ரமதானில் கொடுத்து வருகிறோம். இன்னைக்கு நம்முடைய ஜக்காத்தின் அடிப்படை என்பது தங்கம் வெள்ளியை கவனித்து கொடுத்து வர்றோம். தங்கம் வெள்ளியுடைய நிலை என்பது ஒரு நாளைக்கு ஒரு நாள் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ எப்படி கணக்கிடுறது? இமாம்கள் வகுத்து தர்றாங்க, நம்மிடத்தில் பொருளாதாரம் ஒரு வருஷம் சேமிப்பாக இருந்து அந்த ஒரு வருஷம் இன்னைக்கு முடியுதோ அந்த தினத்தை நாம கணக்கிடணும். ஒரு பொருள் நம்மிடத்தில் ஒரு வருஷம் சேமிப்பாக இருக்குது, அது சேமிப்பாகி ஒரு வருடம் என்று நிறைவடைகின்றதோ அன்னைக்கு நமக்கு ஜக்காத்து கடமை. அந்த தினம்தான் நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தினம். அந்த தினத்தில் என்ன தங்கம் வெள்ளி என்ன நிலவரத்தில் இருக்குதோ அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமா இன்னைக்கு பல பேருக்கு அது தெரியணும்னு வைங்களேன், ஜக்காத்தை நாம ரமதான்ல கொடுத்து வர்றோம், இதுவரை தெரியவில்லை என்று சொன்னால் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் ரமதானுடைய ஒரு பிறையை குறிப்பிடுங்க. பிறை 5, பிறை 6, பிறை 10, ஏதேனும் ஒரு பிறை. அந்த பிறையில்
தங்கம் வெள்ளியுடைய அளவு விலை என்ன நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றதோ அதுதான் நாம் ஜகாத் கொடுப்பதற்குண்டான விலையாக நாம் அளவுகோலாக நாம் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். ஜகாத்து அடமான பொருட்கள் ஜகாத் இருக்குதா? இன்னைக்கு அதே போல பிஎஃப், பிக்ஸட் டெபாசிட் நிறைய கேள்விகள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே ஜகாத்தை கொடுப்பவர்கள் கொஞ்சம் அதில் அரசி ஆராய்ந்து நமக்குண்டான ஜகாத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்குண்டான வழிவகையினை செய்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய தனவந்தர்களுடைய ஜகாத்தை அல்லாஹ் முழுமையாக ஒப்புக்கொள்ளவும், அதுபோன்று ஜகாத்தின் இலக்காக அல்லாஹ் எதை வகுத்திருக்கின்றானோ அந்த இலக்கை விரைவாக அடையக்கூடிய நல்ல நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.